யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோத சொத்து குவிப்பு என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் வர்த்தகர் ஒருவரின் விற்பனை நிலையத்தில் இன்று சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதியில் ஆனைப்பந்தி பகுதியில் உள்ள வாகன விற்பனை நிலையம் ஒன்றிலேயே போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் சுற்றி வளைப்பை மேற்கொண்டுள்ளனர். யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் போலீசாரால் பெற்றுக்கொள்ளப்பட்ட தேடுதல் அனுமதிக்கு அமைய குறித்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக சொத்து சேர்த்த சிலருக்கு எதிராக யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதன் அடிப்படையில் இடம்பெற்ற விசாரணையில் ஒருவரின் கையடக்க தொலைபேசிக்கு இன்னொருவரிடமிருந்து கைத்துப்பாக்கியின் புகைப்படம் அனுப்பப்பட்டிருந்தமை போலீஸ் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு கட்டமாக குறித்த நபரின் விற்பனை நிலையத்தில் சோதனை நடாத்தப்பட்டதாக போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளனர். 2025 நவம்பர் 6 கல்பட்டி இப்பந்தீவு கடல் பகுதி மற்றும் கருவலக்குடா கடற்கரை பகுதியில் இலங்கை கடற்படை நடாத்திய சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட ஏராளமான மருந்து மாத்திரைகள், திரவங்கள் மற்றும் களிம்புகளுடன் ஒரு டிங்கி மற்றும் 4 சந்தேக நபர்கள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டு மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக அனுப்பப்பட்டுள்ளனர். கடல் வழியே கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுக்க தீவை சுற்றியுள்ள கடற்கரை மற்றும் கடற்பரப்பை உள்ளடக்கிய வழக்கமான ரோந்து மற்றும் தேடுதல் நடவடிக்கைகளை கடற்படை மேற்கொண்டு வருகின்றது. அதன்படி வடமேற்கு கடற்படை கட்டளையின் கடற்படை பிரிவினரால் இப்பந்தீவு கடல் பகுதி மற்றும் கருவலக்குடா கடற்கரை பகுதியில் நடத்தப்பட்ட இந்த சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது கருவலக்குடா கடற்கரைக்கு வந்த சந்தேகத்திற்கிடமான டிங்கி படகொன்று சோதனை செய்யப்பட்டது. இதன்போது அந்த டிங்கி படகால் எடுத்துச் செல்லப்பட்டு கருவலக்குடா கடற்கரை பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 17 பைகளில் பொதி செய்யப்பட்டிருந்த 4605 மருந்து மாத்திரைகள், 15627 மருத்துவ களிம்புகள், 494 திரவ மருந்து பாட்டில்கள் மற்றும் 4020 மருந்து பாக்கெட்டுகளுடன் 4 சந்தேக நபர்களையும் ஒரு டிங்கி படகையும் கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர். மேலும் இந்த நடவடிக்கையின் போது கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட சந்தேக நபர்கள் 25 முதல் 32 வயதுக்குட்பட்ட கல்பட்டி தோராயடி பகுதியில் வசிப்பவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேலும் சந்தேக நபர்கள் மருந்து மாத்திரைகள் மற்றும் டிங்கி படகு ஆகியவற்றை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கட்டுநாயக்கா சுங்க தடுப்பு அலுவலகத்தில் ஒப்படைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.